ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம பனானா கருப்பட்டி பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 வாழைப்பழம் வரைக்கும் போட்டிருக்கிறேன். இதுக்கு 3 கை அளவுக்கு கருப்பட்டி வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த மாதிரி பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது நல்லா மெல்ட் ஆனவனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை, பனானா கருப்பட்டி இது ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு இதான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுமே இந்த மாதிரி 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் அரிசி மாவு நல்ல அந்த பேஸ்ட்டோடு நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, அப்புறம் ஏலக்காய் பொடி, முந்திரி. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து அலுமினிய கடாய்ங்கிறனால இந்த அளவுக்கு தான் வரும். நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா இன்னும் ஒட்டாமலே வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பனானா கருப்பட்டி பால்ஸு. இது சம்மர் வேலை பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட. கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் சாப்பிடாதவங்கள கூட இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட வச்சிடலாம். இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு அருமையான பனானா கருப்பட்டி பால்ஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.